கையில் உடைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். போன சம்மரில் நம்ம வந்து உண்டியல் வாங்கிட்டு வந்து காசு சேர்த்து வச்சுங்க. அதான் 5ஆவதுன்னா இப்போ நீ 6ஆவது முடிச்சிருக்கிறேன். அதான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூல் லீவில் உண்டியல் வாங்கி கொடுத்துங்க. இப்போ ஸ்கூல் லீவில் எவ்வளோ உண்டியல் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. நான் உண்டி ஃபுல்லாக நம்பலை. இந்த காசு வந்து சுற்றுலாக்காக. ஆமாம். இந்த காசு எதுக்காக சொல்லுங்கள்? எங்கே போகிறீங்க? பழனி எல்லாத்துக்கும் போயிட்டு சரி உடைங்க உடைங்க. மொல்ல அப்படி பொறுமையாக தட்டி உட அதனால என்ன உட எப்படி வந்தேண்ணா உட. போதும் போதும். எவ்வளோ காசு அழகா வந்துச்சு. எவ்வளோ காசு இருக்குது? எவ்வளோ காசு இருக்குது? என்னங்க கொட்டு அப்படியே. நீங்க எல்லாம் சில்லற நோட்டும் 10 ரூபா இதெல்லாம் நீங்க போட்டது இல்லை 100 ரூபாயும் போட்டுருக்கீங்களா? 500 ரூபாயெல்லாம் அப்பா போட்டு வச்சிருந்தது. 500 ரூபா நோட்டை மட்டும் என்னங்க எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2 பேரும் ஒரு 500 ரூபா போட்டோம். கொண்டாடாதே 500 ரூபா மொத்தத்தையும் கொண்டாட. இருக்கு கூடாது. இல்ல 50 என்னம்மா 500 1000 ரூபா வந்துச்சா? இதுல 100 100 100 50 50 200 300 400 500 600 போட்டுமா 100 700 800 800 1000 1100 1100 1100 300 400 காசு 100 ரூபா இருக்குது. 1000 இது ஒரு 1000 10 ரூபா நோட்டா பறக்குது பாருப்பா. ஆனால் ஒரு அரை உண்டியில் தான் கணக்கு நம்பி இருக்குது. 40 போட முடியல. நோட்டை 2 சில்லற அது அதிகமாக வரும். சில்லற கம்மியாக வருது. அரிசிச்சு இல்லை விட்டுருந்தா போயிருக்கோம். பாருதா இந்த தெரியுதா? ரைட்டு மண்ணு கொஞ்ச நாள் விட்டோம்னா என்ன பண்ணோம்னா மண் அரிக்குது. காசு சில்லறை என்னடா எவ்வளோ இருக்குது? மொத்தமாக டோட்டலாக எவ்வளோன்னு தெரியணும். 10 20 30 40 50 60 70 500 500 1000 அதுல 4000 இருக்கு. 2000 பா 10 ரூபா வேணும். 120 ரூபா இருக்குது. 120 ரூபா 120 ரூபா இது 120 ரூபா இருக்குது. பண்ணி சொல்கிறேன் எவ்வளவு மொத்தம்? 6000 4000 மொத்தம் எவ்வளோன்னு சொன்னேன். 5 6 800 இதில் 800 அதெல்லாம் சேர்த்துனா இந்த சில்லறை எல்லாம் சேர்த்துனா 650 7000. நண்பர்கள் இதன் மூலியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு சேமிப்பை வந்து நீங்கள் கட்டாயம் கற்று தந்துட்டு வாங்க. இதன் மூலியமாக பிள்ளைங்களுக்கு வந்து பணம் சார்ந்த ஒரு புரிதல் வந்து கிடைக்கும். எளிமையாக பணம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரும்.